அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மட்டுமே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா ஒன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 வெங்காயம் நம்மளுக்கு தேவைப்படும். அதில் ஒரு 3 வெங்காயத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து எடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 பல் பூண்டையும் வந்து இதில் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வதக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் வந்து வதங்கிடும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சேம் அதே ஜார்லேயே ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். ஸோ இதையும் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இது 2 ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வதக்கிறதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மொத்தம் நான் 5 வெங்காயம் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். 2 வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம பொரிச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால அடுத்து நம்ம இதை தான் பண்ணணும். ஒரு தோசைக்கல்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வெலை மீன் ஒரு 4 மீனை மட்டும்தான் நான் எடுத்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதில் வந்து எப்பயும் போல் நம்ம எப்படி பொரிப்போமோ மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு தோசை டவாவில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃப்ரை பண்ணி நார்மலாக நம்ம ஃபிஷ் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி பொரிச்சு வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 1 பை 1 நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு வேகிறது தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிரேவி பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் இதை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாமே இதில் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஆயில். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணி தான் சேர்ப்பேன். ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை ஸ்மெல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதையும் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் ஸ்மெல்லு, தக்காளி ஸ்மெல்லு எல்லாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துற வேண்டாம். நம்ம தக்காளி வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம்ல. ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து இதுக்குள்ளார வச்சு அந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகனா வேலையும் கூட இது. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.